வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த சிகரம் தொட்ட சினிமா நிகழ்ச்சியில நாமல் தெரிந்து கொள்ளப் போகின்ற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்வையாளர்கள் பலர் நம்மை கேட்டுக்கொண்டது கிணங்க இந்த படத்தை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல பார்வையாளர்கள் நம்முடைய சேனல்ல மெசேஜ் அனுப்பிச்சு இந்த படத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அதை சொல்லக்கூடிய நேரம் நெருங்கி விட்டது. அதனால் இந்த நேரத்திலே அந்த படத்தை பற்றி பேசுகிறேன். அது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிவாஜி கணேசன் நடித்த என் தம்பி என்ற திரைப்படம். என் தம்பி இந்த படம் வந்து நடிகர் பாலாஜி அவர்கள் சுஜாதா பிலிம்ஸ் மூலமாக இந்த படத்தை தயாரித்தாங்க. இந்த படத்தை ஏசி திருலோகச்சந்தர் அவர்கள் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பார்கள். எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைக்க கண்ணதாசன் அவர்கள் பாடல்களை எழுதியிருப்பார்கள். கதை வந்து ரொம்ப சிக்கலான ஒரு கதையை எடுத்து வச்சிருப்பாங்க. அதாவது நிறைய ஒரு சிக்கலான நூலை போட்டு அதை பிரித்து விடணும் இல்லையா, அந்த மாதிரி இந்த கதையில் வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஊர்லேயே ஒரு பெரிய செல்வந்தர், ராஜவம்சத்தை சேர்ந்தவர். அவருடைய மகன் தான் சிவாஜி கணேசன். அவருக்கு வந்து அப்பா வந்து 2ஆம் கல்யாணம் பண்ணிடணும் சொல்லிட்டு பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு, பெண் குழந்தை பிறகு, அது ஒரு ஊனமாக இருக்கும். இதற்கிடையில் சிவாஜிக்கு தெரிஞ்ச சொந்தக்கார பையன் சொல்லிட்டு பாலாஜி அந்த வீட்டுக்குள்ள வருவார். பாலாஜி யாருங்கிறது சிவாஜிக்கு தம்பி முறை வரும் அப்படின்பாங்க. அந்த வீட்டில் இருப்பாங்க. அங்கே நாகேஷ் வந்து அந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பார். இந்த செல்வந்தர் யாருன்னு கேட்டால் மேஜர் சுந்தரராஜன். அவர் தான் அந்த செல்வந்தராக இருந்துக்கிட்டு அந்த குடும்பத்தை பார்த்துருப்பாரு. அவர் கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறாருனாக்கா, அவர் இறந்துருவார். இறந்துட்டதுக்கப்புறம் அந்த சொத்தை பூரா சிவாஜிக்கு வந்துடும். அப்போ அந்த சொத்தை எல்லாம் தான் அடையணும் அப்படின்னு பாலாஜி ஆசைப்படுவார். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, சிவாஜி கணேசனுக்கு தண்ணீரை கண்டா அலர்ஜி. ஏன்னா நீச்சல் தெரியாது, தண்ணியில் போக முடியாது. ரொம்ப நல்ல பேர் எடுத்து வச்சிருக்காரு. இவரை எப்படி நாம் வந்து அழிக்கிறதுன்னு யோசிக்கும்போது, அவருக்கு தண்ணியில் பயன்றதுனால ஒரு போட்டில் அவரை இட்டுட்டு போயிட்டு கீழே தண்ணியில் தள்ளி விட்ருவாப்புல. தள்ளி விட்டு காப்பாற்றுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு அங்கே வந்துடுவாப்புல. சிவாஜி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சொல்லிட்டு, தங்கச்சியை நான் பார்த்துக்கிறேன், அண்ணனோட இடத்துல இருந்து இந்த குடும்பத்தை நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பார். அந்த குடும்பத்திலே இருக்கிறவங்க தான் சரோஜா தேவி அவர்கள். அவர்கள் சிவாஜி கணேசனை காதலிச்சிருப்பாங்க. சிவாஜி கணேசன் செத்துட்டாருன்னு ஒன்று அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் இருப்பாங்க. பாலாஜி ரொம்ப சந்தோஷமா அந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு ரொம்ப நிம்மதியாக இருப்பார். இந்த சூழ்நிலையில் நாகேஷ் வந்து ஒரு ட்ராமாவை பார்க்கலாம் சொல்லிட்டு ராத்திரி நேரத்தில் போகிறார். அந்த நாடகம் நடக்கிற இடத்துல போன உடனே அந்த நாடகத்தில் டான்ஸ் ஆடி பாட்டு பாடுற ஒரு ஆளாக சிவாஜி கணேசன் போவார். ஆனால் இன்னொரு சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, நம்ம சென்னையா நம்ம முதலாளி மாதிரியே இருக்காப்புலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு நேராக அங்கே போய் கேட்குறாப்புல, இந்த மாதிரி நீங்கள் யாருங்க என்ன ஏதுன்னு சொல்லி, என் பேர் வந்து நான் சின்னையா இங்கே தான் இருக்கிறேன், நான் நாடகம் நடிச்சிட்டு இருக்கேன் பல வருஷமா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், இது மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் முதலாளி இறந்துட்டார், ஆனால் அவர் சொத்தை பூரா ஒரு மோசமானவன் உட்காந்துருக்கான், அவன் வந்து இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிகிட்டு இருக்கான், நீங்கள் தான் வந்து அவனை விரட்டிட்டு அந்த சொத்தை மீட்டு அந்த பொண்ணு கையில் ஒப்படைக்கணும், நடிங்க நீங்கள் வந்து அவங்க பிள்ளையா அப்படின்போது சரின்னு சொல்லிட்டு சிவாஜி நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வருவார். செத்துப்போன சிவாஜியோடைய குணாதிசயங்களை அனைத்தையும் இவர் சொல்லி வச்சிருப்பாரு. அதை கேட்டு அதன் பிரகாரம் இவர் நடிப்பார். நாகேஷ் சொல்ல இவர் செய்வார். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இவர் தான் செத்து போகலை, உயிரோடு தான் வந்துட்டாரு அப்படி நம்பிடுவார். ஆனால் பாலாஜி மட்டும் தெரியும், நாம் கொலை பண்ணிட்டோம், இவன் வேற யாரோ வந்து ஏமாற்று வேலை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்ககிட்டலாம் சொல்லுவார். அவன் செத்துட்டான், எனக்கு நல்லா தெரியும், அப்படி இருக்கும்போது இவன் வேற யாரோ அவனை மாதிரியே உருவம் இருக்கிறதால வந்து இங்கே பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ சொல்லாலும் மற்றவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் உண்மையான சம்பவம் என்னன்னாக்கா, சிவாஜி கணேசன் வந்து தண்ணியில் விழுந்ததுக்கப்புறம் அவர் உடல் கரை சேரும், உயிரோடு தான் இருப்பார். ஒரு நாடக கம்பெனி அவரை தூக்கி வச்சு காப்பாற்றுவாங்க. காப்பாற்றும் போது அவர் சொல்லுவார், இந்த மாதிரி என் தம்பியே என்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டான், அவனால் என் குடும்பத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அங்கே வேலை செய்கிற ஒருத்தர் நம்ம நாடகத்தை பார்க்க வர மாதிரி கூட்டிகிட்டு வாங்க, அவங்க கூட நான் கிளம்பி அந்த வீட்டுக்கு போகிறேன்ற மாதிரி பேசி, இவர் தான் செத்து போனவர் அப்படிங்கிறது இல்லாமல் வேறொரு ஆளாக உள்ள நுழைஞ்சி எப்படியாவது தம்பியை திருத்திடணும்னு முயற்சி பண்ணுவார். ஆனால் கடைசி வரைக்கும் தம்பி திருந்த மாட்டாப்புல.
கடைசியில் வேற வழி இல்லாமல் கொலை செஞ்சவன் நான் தான் அப்படின்னு பாலாஜி சொல்லும்போது, நீ கொலை செய்யலடா, நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி கடைசியில் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணுறாங்க. ப்ரூவ் பண்ணி சிவாஜி கைக்கு சொத்துலாம் வருது. தம்பியையும் கூட வச்சுக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். தம்பி மேலே அவருடைய பற்றுதல் அப்படி. இப்படி ஒரு என் தம்பின்ற டைட்டில் வச்சுட்டு தம்பியை ஒரு வில்லனாக காமிச்சு இந்த படத்தை சிறப்பாக கொண்டு போயிருப்பார் ஏசி திருநாவுக்கரசர் அவர்கள். படத்தோட கதை ரொம்ப சிக்கலாக இருந்தாலும் அதை அற்புதமாக திரைக்கதை அமைத்து ஒவ்வொரு காட்சியிலும் சிவாஜியின் நடிப்பையும் மற்றவர்கள் நடிப்பையும் மிக சிறப்பாக வாங்கியிருப்பார் இயக்குனர் அவர்கள். அதே மாதிரி MS விஸ்வநாதன் அற்புதமான இசை அமைச்சிருப்பாரு. பாடல்கள் அத்தனையும் அற்புதமாக வந்திருக்கும். எல்லா பாடல்களுமே சிறப்பாக இருக்கும் இந்த படத்தில். அந்த பாடல்கள் தான் படத்துக்கு ஒரு பெரிய பலமாக அமைந்தது. சிவாஜியோட தங்கச்சி கால் ஊனமாக இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு கால் ஊனமாக இருக்குதுன்றதுனால சில நேரத்தில் கீழே விழுந்து அழுகும். அப்போ அழுகும்போது அந்த தங்கையை சந்தோஷப்படுத்துவதற்காக ஒரு பாட்டு பாடுவார். என்ன பாட்டுனாக்கா, முத்து நகையே உன்னை நான் அறிவேன் என்று ஒரு பாடல். முத்து நகையே உன்னை நான் அறிவேன், ஆஹா ஆஹா கத்துங்கிழியே என்னை நீ அறிவாய், நம்மை நாம் அறிவோம். அந்த பாடலை வந்து 2 முறை பாடுற மாதிரி. ஏன்னா ஒரிஜினலாக சிவாஜி சாவறதுக்கு முன்னால் பாடுவார் அந்த பாட்டை. திரும்ப இன்னொரு சிவாஜி வருவார் இல்லையா, அவரும் அதே மாதிரி பாட்டு தான் நிரூபிப்பார், தான் தான் வந்துட்டு. அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக இந்த பாட்டை 2 இடத்துல வச்சுருப்பாங்க. 2 இடத்துலையும் அந்த பாட்டு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். சிவாஜி கணேசனுக்கும் சரோஜா தேவிக்கும் டூயட் பாட்டு. அடியே நேற்று பிறந்தவள் நீயே காலம் கனிந்து வந்தாயே அப்படின்னு ஒரு பாட்டு. அடியே நேற்று பிறந்தவள் நீயே நேரம் தெரிந்து வந்தாயே, கண்ணன் பார்த்த ராதை போல வண்ணம் கொண்டு வந்தாய் நீயே. அவர் இன்னொரு பாட்டு, தட்டட்டும் கை தழுவட்டும் திட்டங்கள் என்று ஒரு பாடல். அந்த பாடலும் மிக சிறப்பாக இருக்கும். தட்டட்டும் கை தழுவட்டும் திட்டட்டும் வெல்லட்டும் நெஞ்சத்தில் தட்டட்டும் கை தழுவட்டும் திட்டட்டும் வெல்லட்டும் நெஞ்சத்தில் நாகேஷ் வந்து நாடகம் பார்க்க போறார் இல்லையா, அந்த இடத்துல சிவாஜி கணேசன் பாடுற மாதிரி ஒரு பாட்டு. அதில் சூப்பரான டான்ஸ் வச்சிருப்பாங்க. அற்புதமான ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாடுவார். முந்தி முந்தி விநாயகனே அப்படின்னு ஆரம்பிப்பார். ஆரம்பித்து அந்த பாட்டை அவ்வளோ அற்புதமாக பாடியிருப்பார். நடனம் சிவாஜி கணேசன் இவ்வளோ டப்பா குத்து போடுவார்னு அந்த பாட்டை பார்க்கும்போது தான் தெரியும். முந்தி முந்தி விநாயகனே முக்கண்ணனார் தன் மகனே, முந்தி முந்தி விநாயகனே முக்கண்ணனார் தன் மகனே, கந்தருக்கு முன் பிறந்த கணபதியே நீ அருள்வாய், கந்தருக்கு முன் பிறந்த கணபதியே நீ அருள்வாய். அப்படி ஒரு டப்பாங்குத்து போட்டு அந்த பாட்டை பாடுவார். அவ்வளோ சிறப்பான ஒரு பாட்டாக அந்த பாட்டு அமைஞ்சிருக்கும். படத்தில் வந்து நடிகர்களின் நடிப்பு மட்டும் இல்லாமல் MSVயின் இசையும் மிக சிறப்பாக இருந்து கண்ணதாசனின் வரிகளும் மிக சிறப்பாக அமைந்திருந்தது. கதையும் வந்து ஒரு கிரைம் கலந்த ஒரு குடும்ப கதையாக கொடுத்திருப்பார் ஏசி திருலோகச்சந்தர் அவர்கள். இந்த படம் 1968ஆம் ஆண்டு வெளியாகி வெற்றி படங்களின் பட்டியலில் தன்னையும் இணைத்து கொண்ட திரைப்படம்தான் என் தம்பி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.